வாவ்! ஸ்விம்மிங் பூல் செம! அதை விட சூப்பரான ப்ளேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்துட்டு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேபிள் போட்டிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் வந்துட்டு ஒரு சூப்பரான இடம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு மேரேஜ்க்காக ஈரோடு வந்திருக்கோம். ஸோ ஈரோடு வந்தது பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேரேஜ்க்காக வந்திருந்தோம். ஸோ பொண்ணு வீட்டு சார்பாக தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ பொண்ணு வீட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு காட்டேஜ் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே இருந்து அந்த காட்டேஜ்குள்ளே இருக்க ரூமுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி உள்ளே நுழைஞ்சதுமே வந்துட்டு விசிட்டர்ஸ் எல்லாம் உட்கார்ற மாதிரி நல்லா சோஃபா போட்டு அழகாக ஒரு டிவி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தோன்னா எப்படி இருக்குமோ, முன்னாடி நுழைஞ்சதுமே ஒரு ஹால் ரூம், அதுக்கப்புறமா ஒரு பெட்ரூம், கிச்சன் ரூம், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக வந்துட்டு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் அந்த ரூம்லேருந்து லெஃப்டில் உள்ளே போனோம் அப்படின்னா அழகாக ஒரு கபோர்ட் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். அந்த ட்ராவல் கிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்போம்ல எல்லாமே வச்சுக்கலாம். அதே போல் உள்ள ரெஸ்ட் ரூமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ க்ளீன் வெல் மெயின்டைன்டாக இருந்தது. ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு வெளி இடத்துக்கு போகணுன்ற நினைப்பே வரல. அதே மாதிரி எனக்கு இந்த மேட் ஃபினிஷிங் ஃப்ளோரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பி நம்ம அதே வழியாக வந்தோம் அப்படின்னா பெட்ரூம்லேருந்து வந்து நம்ம அழகாக பார்க்குற மாதிரி வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸோ மைண்டுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு இதுமாதிரி ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் குதித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ஈரோடு ட்ரிப்பு வந்துட்டு இந்த மேரேஜ் வந்து சூப்பராக முடிஞ்சது. ஸோ நம்ம அதே போல் வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது ஒரு 1 pot ரைஸ் நம்ம வந்துட்டு ஈஸியாக குக் பண்ணி முடிச்சோம். ஏன்னா நாங்கள் வரும்போது வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1 pot ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம குக்கர் வச்சு தேவையான அளவு இன்றைக்கி நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தாலும் சரி, தட்டி வச்சிருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா அது எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு இஞ்சி பூண்டு தட்டுற நம்ம குட்டி கல் வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்துட்டு இன்றைக்கி ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர மல்லி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைஸ்க்கு வந்து இதுதான். இதை வந்து அந்த காரசாரமாக நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்துட்டு நைட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே சுட சுட நம்ம குக்கர்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு இந்த ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் நமக்கு போயிடும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த மிளகு அதெல்லாம் இருக்கும்போது வேறு ஊர் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தனால நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு சளி பிடிக்காமே இருக்கும். இப்போ நம்ம அந்த கல் தட்டினோம் இல்லையா, அந்த மிளகு அந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம அந்த கலவை கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம அரிசி வந்துட்டு ஊற வச்சுருக்கோம். நான் வந்துட்டு 1 டம்ளர் அரிசி, அதுக்கப்புறமா 2 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு அதை நல்லா ஊறிடுச்சு. ஸோ அந்த அரிசியும் பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூட. இப்போ இந்த கலவையிலேயே அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து துவரம் பருப்பு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு ரொம்ப இதாகட்டும். ஸோ அந்த மசாலா நம்ம அந்த பொடி தட்டி போட்டாலே அது எல்லாமே வந்துட்டு இந்த அரிசியோடு நல்லா கலந்துரும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து ரைஸ்க்கு வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு 2மே போட்டுருக்கோம். இப்போ கொத்தமல்லி இலையும் கார்னிஷ்க்கு போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கம்மியாக வச்சுக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து அரிசி கொலன்னு போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஸோ வந்து இதை விட சிம்பிளான ரைஸ் இருக்கவே முடியாது. அவ்வளோ சிம்பிளான ரைஸுங்க இது. இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டுலாம் வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே சூட கொதிக்க கொதிக்க போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, நான் உருளைக்கிழங்கு பொரியலும்
இன்னொரு பொரியலும் நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுட்டு கூட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். கூட தேவையான அளவு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேன் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு காயிட்டுன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, மிளகுத்தூள் போட்டிருக்கேன், சால்ட் போட்டாச்சு. கருவேப்பிலை இலைகளையும் நம்ம அது கூடயே போட்டு நல்லா வந்து ட்ரையாக பரட்டி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல பிடிச்சி நல்லா வந்துட்டு ரெடி ஆயிரும். நான் வந்துட்டு மிளகு தூள் போட மறந்துட்டேன். ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. தொண்டைக்கும் வந்துட்டு அவ்வளோ அந்த காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம கடுகுளுந்தம் பருப்பு வந்துட்டு அந்த பேனில் எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் போட்டுப்போம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கலவையை உருளைக்கிழங்கு மசால் பெரட்டி வச்சுருக்கோம்லையா அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம். முதல் நாளே நான் வந்துட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து செஞ்சது பேலன்ஸ் இருந்ததா, ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி மஞ்சூரியன் வந்துட்டு எங்கள் வீட்டில் குழந்தைங்க கேட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சைடில். இல்லைன்னா நம்ம அதை வச்சுட்டே இருந்தோன்னா அப்படியே அது பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி மஞ்சூரியனுக்கு வந்துட்டு அதையும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னா இப்போ உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறது மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா மஞ்சூரியன் ஆல்ரெடி ட்வைஸ் நான் வந்துட்டு வீடியோவில் போட்டுட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் நான் வந்து இன்றைக்கி காட்டலை. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக மொறுன்னு கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டனால வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியலும் அரிசியும் பருப்பு சாதமும் வந்துட்டு சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்ட்னஸ்க்கு வந்துட்டு அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய காலிஃப்ளவரில் வந்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுக்காம இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சோயா அதிகமாக ஊற்றி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எலாபரேட் வீடியோவாக நான் போடுறேன். அதேமாதிரி உருளைக்கிழங்கும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ நம்ம சாப்பிட ரெடி ஆகியாச்சு. ஸோ நம்ம பிளேட்டில் வந்துட்டு இன்றைக்கி சாதம் பாருங்கள் அப்படியே குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே கொதிக்க நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இஞ்சி புளி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதில் கொஞ்சோண்டு இஞ்சி புளி இந்த பக்கமும் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சூப்பராக நம்மளுடைய நல்ல லன்ச் வந்து அதாவது டின்னருக்கு இன்றைக்கி லன்ச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.